வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ இந்த முட்டைக்கோஸில் கடலைப்பருப்பு போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். கூட்டு காரமாக பண்ண போகிறோம். இது லெமன் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிச்சிக்கலாம். இது நெய்யில் தாளித்தோம்னா கொஞ்சம் நமக்கு வாசமாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பட்டை கிராம்பு சும்மா கொஞ்சமாக போடுறேன். ஒரே ஒரு ஏலக்காய், பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மெரூன் கலரில் வர மாதிரி வதக்கலாம். நல்லா அவசரப்பட்டு நம்ம வெங்காயம் போடக்கூடாது. இதில் கொஞ்சம் ஸ்மெல் வரும், அந்த மனம் அப்படி ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆனியன் போடணும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு தக்காளி போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி. இதுலேயே கொத்துக்கறி போட்டு செய்கிற வீடியோ நான் இன்னொன்றில் போடுறேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் போட்டுடலாம். முட்டைக்கோஸில் கொஞ்சம் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். என்னோட திருப்திக்கு நான் சாம்பார் பொடி போடுவேன். இதுக்கு சாம்பார் பொடி ருச்சி வந்திருக்கிறனால அம்மா வீட்டில் அது இல்லை, நான் இது போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி சப்ஜி சாம்பார் பொடி இருந்துச்சு, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வாசனைக்காண்டி. அவ்வளோதான். இப்போ அரைச்ச தேங்காவில் சோம்பு போட்டு ஒரு மூடி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் போட்டுக்கிறேன். அலசி ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம கிளறிட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. உப்பு செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா மூடி நல்லா வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வேகட்டும். காய் வெந்திருக்கும், பார்க்கலாம். வாசனை நல்ல ஸ்மெல்லு, சூப்பரான ஸ்மெல், ரொம்ப நல்லா இருக்குங்க. பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு அவ்வளோதான். வெந்திரிச்சு பாருங்கள். இதில் நான் வேக வச்சு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் குழைவா. இதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். புளி சாதம், லெமன் சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இது ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். கொதிச்சோடனே நிறுத்துறேன். கொதிச்சிருச்சு. மல்லி கருவேப்பிலை தூவி கலந்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுறேன்.
எம்மியான முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.